ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th 10th இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் தான். அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் கொஷின் எல்லாமே எப்போதுமே ஹின்ஸாக மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஹின்ஸில் உள்ள எல்லா லெட்டர்ஸும் எல்லா வாக்கியங்களும் எதில் இருக்கணும்? நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ இதை வச்சு மட்டும்தான் நாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. 5 மார்க்குமே நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கான மெத்தட் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது கொடுக்கப்பட்ட ஹின்ஸுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணியாச்சு. இதில் நம்பர் 1 நம்ம பார்க்க வேண்டியது பார்டர் ஆர் அவுட்லைன். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கோடு கொஞ்சம் திக்னஸாக கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். செகண்ட், டைட்டில் அண்ட் அட்ரஸ். டைட்டில் நான் பாரத் பேக்கரின்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுடைய நேம் வச்சு பேக்கரின்றதை கொடுங்க. அடுத்து பாட்டமில் டைட்டில் எப்போதும் டாப்பில் இருக்கணும், அது மாதிரி பாட்டமில் அட்ரஸ் இருக்கணும். அட்ரஸ் ஏதாவது ஒரு டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க, ஊர், பின்கோட் நம்பர் அண்டு செல் நம்பர் ஏதாவது ஒரு 10 நம்பர் எழுதிக்கோங்க. மூன்றாவதாக அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான பிக்சர் ஏதாவது 2 வரைங்க. இது பேக்கரிங்கிறதுனால நான் 2 கேக்கோட பிக்சர் இதில் வரைஞ்சிருக்கேன். நான்காவது கேப்ஷன். எந்த ஒரு கடைக்குமே ஆஃபர்ஸ் அல்லது டிஸ்கவுண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகன் கொடுப்பாங்க இல்லையா, அதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ இதில் பை 1 கெட் 1, விசிட்டர்ஸ் அண்டு ரஷ் அப்படிங்கிறது நான் கேப்ஷனாக கொடுத்துருக்கேன். அதில் விசிட்டர்ஸ்ன்றது கேள்வியிலேயே உள்ள ஒரு வார்த்தை தான். அடுத்து ரஷ்ங்கிறது பொதுவாகவே எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து 5ஆவதாக ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே, அந்த வாக்கியங்களை மட்டுமே எடுத்து எழுதி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ் பன்ஸ், டேஸ்டி கேக்ஸ், ஃபேமிலி ஷாப், லோ ப்ரைஸ். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த 5 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணிங்கன்னா கட்டாயமாக முழுவதுமாக 5 மதிப்பெண்மே நீங்கள் எடுக்கலாம்.